ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்ன உபசாந்தயே. விநாயகனே வெல்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்பை தணிவிப்பான், விநாயகனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதனுமாம் தன்மையினார் கன்னிப் பணிவின் கனிந்து. திருச்சிற்றம்பலம். ஓவி அம்மா உயிர் தேர் உலகை ஓரும் திரள் சேர் உணர்வோரார் சேவிக்கின்ற மடவோர் தம்மை திகழ்வித்தருளும் செங்கண்ணான் ஆவிக்கின்ற ஆசை தீர அடியேனுடை வேங்கட இன்பம் மேவி கிடப்பதென்றோ யான வேந்தன் மார்பம் புணர்வுற்றே ஆழி கண்ணால் அடியாராவி அவிக்கும் குறவோ நலியார்ந்து கூழி குழாத்தொடொன்றா கூடி குறிக்கும் பெருமான் கோலம் வேளிர் காட்டில் வேட்கை விளைக்கும் வினோத திருவேங்கடனோடு கேளித்திருப்பதென்றோ யானவ் கேழ்வன் மார்பம் புணர்வுற்றே வளைத்தற்கரிய மலைவில்லாக மதிலை செற்ற வல்லாளன் முளைத்து கிடந்த முகழ்வெண் திங்கள் முடிமேல் சூடியோ மோகத்தால் களைத்து போவார் களியார்ந்தருளும் களி தீர்த்தருளும் களைகணான் வேங்கடன் இன்பம் திளைத்து கிடப்பதென்றோ யான தேவன் மார்பம் புணர்வுற்றே நீந்தி கடத்த கரிய கடலாய் திகழும் காம நெருப்பாலே நீந்தி கடத்த கரிய கடலாய் நிகழும் காம நெருப்பாலே காந்தி கணன்ற கண்ணும் கருத்தும் களைப்பு தீரக்கள் கண்ணோடி சாந்தி பதத்தை சாரும் அடியா தமக்கு தருவேங்கடன் இன்பம் மாந்தி கிடப்பதென்றோ யானம் மணாள மார்பம் புணர்வுற்றே மாந்தி கிடப்பதென்றோ யானம் மணாள மார்பம் புணர்வுற்றே மலாடம் மார்பம் புணர்வுற்றே ஏகமக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் பாசதே ஸ்வயம் லிக்யதே கதம். சாட்சாத் சர்வேஸ்வரனாகிய பகவானுக்கு நமஸ்காரம். பகவானுடைய அடியவர்களுக்கு நமஸ்காரம். அக்ஷரமணமாலை பாடத்திட்டத்தின் கீழ் 32வது வகுப்புக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஒரு சிறிய விஷயம், அதை சொல்லிட்டு மேல போகலான்னு பார்க்கிறேன். அதாவது சென்ற அந்த அபிமானமில்லாதொழிர் அருணாச்சலா என்பதை பற்றி பொய்யற அன்று என்னை பொது நீக்கி ஆண்டவர் தாமோ பிறரோ என ஐயுற நின்ற ஐயர் போலும் ஐயுற நின்றாரும் இன்று ஐயர் போலும் என்பதாக சொன்னார் என்று பார்த்தோம் முருகனார் சுவாமிகள். இதற்கு பொருளும் பார்த்தோம். பொய் அற கொஞ்சம் கூட என்னுடைய அகந்தை சிறிது கூட மிச்சம் மீதி வைக்காமல் அற முழுவதுமாக நீக்கி அன்று அன்றுன்னு முன்ன இவருக்கு அந்த பகவான் ஆன்மானுபூதிய அளித்த அப்புறம் இவருக்கு 2-3 நாள் ரூம் விட்டே கூட வெளில வர முடியலையா. அப்புறம் தான் பகவான் வந்து பார்த்திருக்கார். அன்றுன்றார். அதனால்தான் அன்று பொதுநைக்கு ஆண்டவர்
100ல 10ல ஒருத்தர் அத்தோட இது ஒண்ணு 100ல ஒருத்தரா என்ன பண்ணாம பொது நீக்கி என்னை ஸ்பெஷலா தன்னிடத்துல ஈர்த்து என்னை வர சொல்லி தனியா அழைச்சின்னு போய் பொது நீக்கி ஆண்டவர் என்னை ஆண்டு கொண்டு எனக்கு அருள்பாலித்தவர் தாமோ பிறரோ இவர்தானோ இல்ல வேற யாராவதுதான் எனக்கே சந்தேகம் வரும்படியா பகவான் ரொம்ப உதாசீனமா இந்த பக்கம் திரும்பி அவர் பக்கம் திரும்பி கூட பார்க்காம உக்காந்துட்டு இருந்தாராம். இவருக்கு ஆச்சரியமா எடுத்தோம். சின்ன ஒரு கண் அசைவு, ஒரு அக்னாலஜ்மெண்ட், ஒரு புன்சிரிப்பு ஒண்ணுமே இல்லையா. இவருக்கே டவுட் ஆயிடுதான். நம்ம இவ்வளவு நமக்கு நடந்தது ஃபுல்லா நம்மளே கற்பனை பண்ணிட்டோமோ இல்ல நிஜமாவே இவர் கொடுத்தாரா அப்படின்னு. அப்படி நான் ஐயுற நின்றாரும் நான் ஐயப்படும்படியாக இன்றைக்கு என் கண்முன்னே நின்றவரும் இன்று ஐயர் போலும். ஐயர்னா அதிசயத்தக்க செயல்களை செய்பவர்னு அர்த்தம். அதனாலதான் அங்க ஐயர் போலும்ன்றார். இப்படி எனக்கு அருள்பாலித்த பகவானுடைய அந்த பேர் அருள் அது எப்படி சொல்றதுன்னே தெரியலையேன்னு தவித்து போகிறார் முருகனார். அதற்கு உண்டான நிகழ்ச்சிய அவர் கீர்த்தி திருவகவல்ல சொல்றார். அதுல இலை பறிக்கென வனத்து எனை கொடுபோகி இலை பறிக்கென வனத்து கொடுபோகி அதாவது இலை பறிக்கலான்னு எல்லாரும் புறப்பட்டா சாப்பாடு முடிஞ்ச உடனே அந்த 11 மணி 11:30 மணிக்கு சாப்பாடு அது முடிஞ்ச உடனே 12 மணிக்கா போயிருப்பா. 12:30 மணிக்கா காட்டுக்கு எல்லாரும் போற இலை பறிச்சு நைட்டு வேணுமே இலை பறிச்சுன்னு வந்தா இலை சாப்பிடறதுக்கு இலை தச்சு வச்சுப்பா. அதுக்கு போறா. அப்ப அந்த அண்ணாமலை காட்டு உள்ள போன உடனே இவர் ஒரு கண்ணசைவு பண்ணிட்டு இவர் தனியா முருகனாரை மட்டும் ஜாட காமிச்சிட்டு போறார். போயிட்டு அங்க ஒரு மேட்ல உக்காந்துக்கிறார். இவரும் பக்கத்துல உக்காந்துக்கிறார். அப்ப இவரை உற்று பார்க்கிறார். அப்ப இவருக்கு அந்த தேக பிரஜை போயிடுறது. ஆன்ம உணர்வாகவே அப்படியே நிலைத்து விடுகிறார். சகலமும் மறந்து போறது. அந்த உணர்விலே திளைத்து மூழ்கி அந்த பேர் ஆனந்தத்தை அனுபவிக்கிறார். அவருக்கு சுயநினை வரும் பொழுது சாயங்காலம் ஆயிடுறது. அததான் சொல்றாரு இவர். இலை பறிக்கிற வனத்தனை கொடுபோகி உலைவர கண்ணோக்கு உதவியும் உலைவர கண்ணோக்கு உவகையின் உதவியும் உலைவர என்னுடைய துன்பங்கள் அலைச்சல் உளைச்சல் அதெல்லாம் உலைவர இந்த பேரின்பம் என் மீது பாய உவகையின் உதவியும் கண்ணோக்கு அவருடைய திருக்கண் நோக்கத்தை என் மீது செலுத்தினார். அப்ப என்ன ஆச்சு? உகண்டு என் உயிர் உணர்வு ஒடுக்கி நள்ளி யாமத்து என்னுடைய உயிரை அகந்தை உணர்வை எல்லாவற்றையும் ஒடுக்கி நான் என்கின்ற அந்த தேக உணர்வை ஒடுக்கி நள்ளி யாமத்துன்னா உச்சி வெயில்னு. அப்ப அந்த 12 மணி அதனாலதான் அது 12 மணிக்கு இருக்கான்னு தெரியறது. நள்ளி யாமத்து யாமம்னா ஒண்ணு நடுநீசி அல்லது உச்சி வெயில் ரெண்டுத்துக்குமே யாமம்னு சொல்றதுதான் நள்ளி யாமம்ன்றது. நள்ளி யாமத்து அகண்ட சிவானுபவ வாலறிவு அளித்தும் எனக்கு அந்த சிவானுபூதியை அந்த ஆன்மானுபூதியை அகண்ட அபின்ன நிர்பின்ன அப்படிப்பட்ட அந்த சிவானுபூதி சிவானுபவ வாலறிவுன்னா தூய அறிவு தூய்மையான அறிவு. வாலறிவன் நற்றால் தொழால் இடின் என்பார் வள்ளுவர் பெருமான். வாலறிவுன்றது வாழ்னால தூய்மை. வாலறிவுன்னா தூய்மையான அறிவு. இந்த உலகத்துல ரொம்ப தூய்மையான அறிவு ஒண்ணுதான். அது பிரம்ம ஜானம் தான், மெய்யறிவு தான், கடவுள் அறிவு தான், ஆன்ம ஞானம் தான். ஞானம்னா வட சொல், அறிவுன்னா தமிழ் சொல். ஆகவே அந்த அகண்ட சிவானுபவ வாலறிவு அளித்தும் என்று இவருக்கு அப்படியே மறுபடியும் ஞாபகம் வரும்போது சாயங்காலம் ஆயிடுறது. அப்புறம் தான் இவர் நடக்க முடியாம ஏதோ ஒரு பழக்க தோஷத்துல அவரு ரூம்ல இருக்கிறார். சாப்பிடணும்னு தோணல.
ஒண்ணுமே தோணல. 2, 3 நாள் ஆயிடுறது. அப்புறம் தான் கொஞ்சம் அந்த வேகம் அடங்கினப்பதான் அவர் ஆசிரமத்தை வந்து பார்த்தா, பகவான் கிட்ட இத தெரிவிச்சுக்கணும்னு ஆசைப்படும் பொழுது, அபிமானமே இல்லாம தான் அத நம்ம தான் இவர் தான் பண்ணாரா? வேற யாராவது பண்ணாரான்னு இவருக்கே சந்தேகம் வர அளவு பண்ணிட்டார் பகவான். அப்படின்னு சொல்லிக்கிறார். இத அன்னைக்கு கொஞ்சம் சொல்லியிருக்கணும். ஃபார் வாண்ட் ஆஃப் டைம் ஐ தாட் ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ் டுடே. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் உண்மையா நடந்திருக்கு. இது நடந்துற விஷயத்த முருகனார் கனகம்மாக்கு சொல்லி, கனகம்மா நான் எனக்கு சொல்லி, நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். எல்லாம் பழைய புராணங்கள், சிவபுராணம்னுவா, பாகவதம்னுவா, முதல்ல இது சிவபெருமான் இந்த ரிபு கீதையெல்லாம் சொல்லும்போது மார்க்கண்டேய சுவாமிக்கு சொன்னார்னா, நந்திகேஸ்வருக்கு சொன்னார்னா, நந்திகேஸ்வரர் மார்க்கண்டேய சொன்னார்னுவா, இப்படி சொல்லி சூதர் தான் கடைசியில இதெல்லாம் சொன்னாருன்னு சொல்லுவா. அப்படிதான் இதெல்லாம் உண்மையா நடந்த நிகழ்ச்சிகளா தோன்றுது. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும் பொழுது, இது பேப்பர்ல இந்த கீர்த்தி திருவள்ளுவர்ல 4 வரி இருக்கிறது அவ்வளவு ஒரு பெரிய தாக்கத்தை நமக்கெல்லாம் ஏற்படுத்துகின்றது என்றால், அதுக்கு ஒரே காரணம், இது வழியா சொல்லப்பட்டு வருகின்றது. அதனால இட் கெயின்ஸ் லாட் ஆஃப் வெயிட் அண்ட் ஃபோர்ஸ். அதுக்காக சொன்னேன். இப்பொழுது அடுத்த திருப்பாடலுக்கு போகலாம். இதுல அபிமானம் இல்லாதொழில் அருணாச்சலான்னு கெஞ்சி ஒரு எனக்கு அருள்பாலியங்கள்னு கேட்டுக்கிறார். இதற்கு மற்றொரு ஆங்கிள், அதாவது கல்லும் கசியும் வண்ணம் ஒரு காரணத்தை சொல்றார். அது ஒரு 2, 3 இன்டர்பிரேஷன் கொடுக்கிற மாதிரி சொல்றார். இதெல்லாம் ஒரு அழகு. 78வது பாடல். மிஞ்சிடிற் கெஞ்சிடும் கொஞ்ச அறிவனியான் வஞ்சியானருளெனை அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. மிஞ்சிடிற் கெஞ்சிடும் சொல்லழகுக்கு முன்னால பொருள் அழகுக்கு முன்னால சொல்லழகு சொல்றேன். இந்த மிஞ்சிடிற் கெஞ்சிடும் என்கின்ற இந்த வார்த்தை சொல்லாடல் அதுவே ஒரு அழகான ஒரு சொற்றொடர். புறநானூறுல கல்வி கற்றுக்கொள்வது எவ்வளவு அவசியம்னு சொல்லும் பொழுது, உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்கை நன்றே அப்படின்னுவா, கற்றல் நன்றே அப்படின்னுவா. அதுல உற்றுழி உதவியும், குருவை உற்று உழினா அவர் பக்கம் அவர்கிட்ட போய், உருபொருள் உதவியும் கைங்கரியம் செய்தும் உருபொருள் கொடுத்தும், அது மட்டும் போறாது, அவருக்கு என்ன தட்சிணை கொடுக்கணுமோ அதையும் கொடுத்து பிற்ற நிலை முடியாது. அந்த காலத்துல கத்துக்கிறதுன்னா என்ன, ஒரு பரிதாபப்படக்கூடிய நிலைதான் மாணவன் இருந்தார். ஆசிரியர் சாப்பாடு போட்டாதான் சாப்பாடு. 99% ஆசிரியர்கள் குருன்னு ஆச்சாரியா தங்களுடைய மாணவர்கள் மீது அப்படி ஒரு அன்பை பொழிந்தார். அப்படித்தான் அந்த குருகுலம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா டெவலப் ஆச்சு நம்ம நாட்டுல. அவர் மாணவனுடைய நன்மைக்காக இத மனப்பாடமா பண்ணி இந்த விஷயத்தை நீ கத்துண்டது எனக்கு சொன்னாதான் உனக்கு சாப்பாடுன்னுடுவார். அந்த ஒரு ப்ரெஷர்னால மாணவர்கள் படிச்சு ஒப்பிச்சுட்டு தான் போஜன சாலைக்கு போனோம். குரு உட்கார்ந்து அமைதியா கேட்டுட்டு இருப்பார். நீ அதை படிக்கலன்னா சாப்பாடு இல்லை. சில பேர் துன்பப்பட்டிருக்காங்க. ரொம்ப பசியில பசங்க என்னத்த படிக்கும். அதுவும் நடந்திருக்கலாம், நடந்திருக்கணும். பட் இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் தவிர ஒரு 95% 99% பெருத்த நன்மை தான் அந்த குருகுலத்தினால விளைஞ்சிருக்கு. மாணவர்களை அவர்கள் தங்க வீட்டு வேலை யூஸ் பண்ணிப்பா, எதுவும் பண்ணுவா. இதெல்லாம் மாணவர்களுக்கு அந்த ஆச்சாரிய பத்தினி மேல அம்மாவா இருந்துச்சுப்பா.
அப்படி ஒரு பாண்ட். இப்ப இந்த கல்வி திட்டத்துல அந்த மாதிரி பாண்டேஜ் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீ படிச்சா படி, விட்டா விடு. ஏதாவது ஆசிரியர் கோச்சிக்கவே கூடாது. கோச்சிண்டா இட் பிகம்ஸ் ரியல் ப்ராப்ளம். அப்ப அப்படிலாம் இல்ல. ஒற்றுமை உதவியும் ஒருபொருள் கொடுத்தும், இப்படி அந்த ரைம், அந்த சொல் அழகு, அத பகவான் இங்க மிஞ்சிடிர் கெஞ்சிடும் அப்படி வச்சிருக்கார். அந்த தமிழ் அழகு எனக்கு ரொம்ப ரசிக்கும்படியா இருந்தது. நீங்களும் அதை ரசிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப பொருள் அழகுக்கு வருவோம். மிஞ்சிடிர் கெஞ்சிடும்னா, பிறர் என்னை மிஞ்சிடில் நான் அவருக்கு வீராவேசம் அவரோட போரிட்டு ஜெயிக்கிற அந்த மனப்பான்மை எல்லாம் எனக்கு கிடையாதுப்பா. நான் கெஞ்சிடுறது தான். சரி, நீங்க சொல்றபடி நான் கேட்கிறேன் அப்படி தாழ்ந்து போறதுதான். ஏனென்றால் மிஞ்சிடில் நான் கெஞ்சுகிறேன். இதுக்கு ஒரே காரணம், கொஞ்ச அறிவனியா. நான் ரொம்ப படிச்சு கிடிச்சு ரொம்ப செல்வமோ ரொம்ப படிப்போ அதிகாரமோ பதவியோ ஒண்ணும் கிடையாது. எனக்கு புத்திசாலித்தனமும் ரொம்ப கம்மி. கொஞ்ச அறிவினம். அப்படி நான் கொஞ்சம் அறிவினனாக இருக்கிறேன் அதையே ஒரு டிஸ்குவாலிபிகேஷனா கருதி எனக்கு ஆத்ம ஞானம் கொடுக்கவானால் என்னை வஞ்சித்து விடாதீர்கள். மிஞ்சிடிர் கெஞ்சிடும் கொஞ்ச அறிவனியான், அப்படிப்பட்டவன் நான். அதனால அதற்காக என்னை வஞ்சியாத அருள் என்னை அருணாச்சலா. இங்க வாய்க்கால், கால்வாய், தசை, சதை எல்லாமே ஒரே பொருள். அது மாதிரி அருள் எனை என்பதை எனை அருள். எனக்கு எனை அருள்னா எனக்கு அருள். வேற்றுமை உருபு மயக்கம். வஞ்சியாது எனை அருள். எனக்கு அருள் செய் அருணாச்சலா வேண்டுகோள். வஞ்சியாது அருள் எனை அருணாச்சலா, என்னை வஞ்சிக்காமல் எனக்கு அருள் பாலித்த அருணாச்சல. அருள் எனை அருணாச்சலா என்பதிலே அருள் என்பதை முக்காலம் பொருந்த வைத்துக் கொண்டால் எனக்கு அருளிய அருணாச்சலான்றது அனுபவம். இங்க இன்னொன்னு, மிஞ்சிடிர் கெஞ்சிடும் என்பது பிறர் என்பதுல இம்மை வாழ்வுல பிற மக்கள், பிரமாந்தர். மற்றபடி அக்னி, வாயு, யமன், வருணன், சனி பகவான். சனி பகவான்லாம் பிடிச்சு 7 வருஷம் கஷ்டப்படுத்தினா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியறது இல்லையே. அப்படி இவர்களெல்லாம் மிஞ்சிடிர். நான் உங்ககிட்ட வந்துதாங்க கெஞ்ச முடியும். அப்படி ஒரு பொருள். பிறர் என்னை மிஞ்சும் பொழுது நான் உங்ககிட்ட வந்து கெஞ்சறேன். ஏனென்றால் எனக்கு இருப்பது கொஞ்சம் அறிவு. அந்த கொஞ்சம் அறிவை உபயோகித்து நான் உங்ககிட்ட வந்துடணுன்றது மட்டும் தெரியறது, வந்துடுறேன். அப்படிப்பட்ட என்னை வஞ்சியாது அருள் அருளாச்சலா. அப்படி இந்த கொஞ்சம் அறிவு இருக்கே அப்படின்றதுக்காக என்னை தள்ளி விடாதே அப்படின்றதுதான் முன்னாடி மூக்கிலன் முன்காட்டு முகுரமாகுத ஆகாதனை என்று பின்னாடி அந்த 81வது கண்ணிலையும், நகைக்கிடமில்லை அதை எனக்கு அதை என்னுடைய ஒரு குறையா நீ எடுத்துக்காத, நீயே அருள் நகை இட்டுப்பார் என்று 53வது கண்ணிலையும் கேட்டுண்டாப்புல, இங்கேயும் கொஞ்ச அறிவினையான் அப்படின்னு கொஞ்சம் அறிவினன் என்பதற்காக அதை ஒரு காரணம் காட்டி என்னை ஒதுக்கி விடாது அப்படின்றார். இன்னொன்று, அருணாச்சலேஸ்வரரே வஞ்சித்தால். வஞ்சித்தல் என்பது சூது செய்தல். சோதிக்க புகுந்தால் எனக்கு இருக்கிறது கொஞ்சம் அறிவுப்பா, என்ன கைவிட்டுறாத. இதைத்தான் சூது செய்து என்னை சோதியாது உன் ஜோதி உருக்காட்டு என்று 32வது பாடலிலும் கேட்டுக்கொண்டார். இன்னொன்று, இந்த மிஞ்சிடில் கெஞ்சிடும் என்பதுல இந்த லோகாயத்தமான வாழ்க்கையில துன்பம் மிகும் பொழுது, ஒரு அளவுக்கு அதிகமாக பெருகும் பொழுது, இப்படிதான் நம்ம பார்த்திருக்கோம். நிறைய பேருக்கு பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும்னு தொடர்ந்து அது ஒரு பீரியடு. எத்த தொட்டாலும் சில சமயம் பொண்ணாகும். ஆனா சில சமயம் மண்ணாகும். எதை தொட்டாலும் நடக்காது.
என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லுவார், 10 காரியம் நம்ம ட்ரை பண்றோம். அட்லீஸ்ட் ஒரு 3, 4 வேணாம்ப்பா. ஒரு 2 காரியம் நடந்ததுன்னா கூட மனசுக்கு உற்சாகமா இருக்கும். 10ம் தொடர்ந்து தோல்வியுற்றுக் கொண்டே தான் இருப்போம். அப்புறம் என்ன மனசுல ஒரு தைரியம் இருக்கும், உற்சாகம் இருக்கும். அந்த காரியத்த தொடர்ந்து செய்யறதுக்கு, தோல்விகளையே சந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது, மனம் சோர்வடைவது இயற்கை தானே! அப்படி துன்பங்கள் அதிகரித்துக் கொண்டே போகும்போது, அதை தாங்க முடியாமல் நான் உங்களிடத்திலே வந்து கெஞ்சும் பொழுது, அந்த சமயத்தில என்ன சோதிக்கிறேன்னு ஆரம்பிச்சா, நான் என்ன பண்ண முடியும்? அப்படி கேட்டுக்கொள்ளுகிறார். இன்னொன்று, துன்பம் மிஞ்சினா தான் நான் உன்கிட்ட வருவேன், உன்ன நினைப்பேன். எனக்கு துன்பங்களே இல்லன்னா, நான் உன்ன நினைக்கவே மாட்டேன். அது ஏன்னா நான் கொஞ்சம் அவ்வளோதான். என்னுடைய அறிவினுடைய லெவல் அவ்வளோதான். அவ்ளோ சின்ன புத்தி. அதையும் மீறி அதெல்லாம் பொறுத்துண்டு மிஞ்சிடிற் கெஞ்சிடும் கொஞ்ச அறிவு உடையவனாக நான் இருந்தாலும் கூட, வஞ்சியாது எனை அருள் அருணாச்சலா. என்ன சிறிது கூட சோதனை பண்ணி வஞ்சிக்காம, தள்ளி விடாம, எனை அருள் எனக்கு அருள் செய்த அருணாச்சலா. அப்படி ஒரு பொருள். சோ அருணாச்சலேஸ்வரிடத்திலே பகவான் ஆத்ம ஞானம் உற்ற நிலையிலே அவ்வாறு தம்முடைய நிலையை அந்த அருணாச்சலேஸ்வருடைய ஒரு அபாத்திர கருணையை கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத நமக்கும் திடீர்னு குடுத்தாரு முதலையில. அவரு என்ன தகுதிய பார்த்தா அவருக்கு குடுத்தார். அத ஞாபகம் வச்சுண்டு அந்த மாரி சொல்றாராம். நான் கொஞ்சம் அறிவு அப்பல்லாம் அவரு கொஞ்சம் அறிவு தான். அவரு என்னத்த படிச்சார்? அவருக்கு படிப்பறிவுலாம் ஒண்ணும் பெருசா கிடையாது. 16 வயசுல 11வது படிக்கும்போது என்னத்த பெருசா அப்படியே சர்வசாஸ்திர பாண்டித்யம் வந்துற போறது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதுல இன்னொன்னும் இருக்கு. துன்பங்கள் மிஞ்சும் பொழுது, அத பக்குவமா ஏற்றுக்கொள்கின்ற ஒரு அறிவு முதிர்ச்சி எனக்கு இல்லப்பா. இருக்கிறது கொஞ்சம் அறிவு. நான் அந்த துன்பங்கள தைரியமா ஃபேஸ் பண்றதுக்கும், அப்படிலாம் இல்ல. நான் கஷ்டப்படுறேன். துன்பங்கள் மிஞ்சிடு. நான் கெஞ்சி, அழுது, அரற்றி என்னுடைய இயலாமையை மேலும் மேலும் சொல்லி என்னுடைய வாழ்க்கையை மேலும் மேலும் துன்பமுடையதாக செய்து கொள்ளுகிறேனே தவிர, எனக்கு இதிலிருந்தெல்லாம் வெளில வரணும். இதுக்கு ஏதாவது யோசிக்கணும். இது ஏதாவது பிளான் பண்ணி இந்த துன்பங்களை அகற்றுவதற்கு ஏதாவது நம்மளால பண்ணணும். அது மாரிலாம் ஒண்ணுமே தோண மாட்டேன்றது. நீங்க தான் என்ன காப்பாத்தணும். அப்படி நிராதரவா இருக்கேன். அறிவும் கொஞ்சம் அறிவு. இதுல இன்னொரு இன்டர்பிரேஷன் என்னன்னா, அது பிராக்டிகல். இப்ப நான் உங்களுக்கு சொல்லப்போறது ரொம்ப பிராக்டிகல் விஷயம். அதாவது துன்பங்கள் வரும் பொழுது, அத தாங்கிக் கொண்டு இறைவனிடத்துல வேண்டி, ய அவர் அத தாங்கிக்கிறதுக்கு நமக்கு சக்தியும் குடுப்பார். அந்த துன்பத்திலிருந்து அது என்ன பெர்மனன்ட்டாவா இருக்க போறது? ஒரு நாள் போறது. அது இறைவனுடைய கருணையினால அது நம்ம விட்டு நீங்கும். இது எல்லாருக்கும் நடக்கிறது. இந்த பக்தின்றது இல்லாதவர்களுக்கு இது அந்த துன்பம் அதிகமா இருக்கு. அந்த துன்பத்த கொஞ்சம் டைவர்ட் பண்ணி இறைவனுடைய திருவடிகள்ல சமர்ப்பித்து கொஞ்சம் மனசு ஆறுதல் அடைபவர்களுக்கு அந்த ஒரு கன்சோலேஷன், ஒரு அமைதி, ஒரு சொலேஸ் என்பார்களே. சொலேஸ் என்பது துன்பத்தில கிடைக்கின்ற ஒரு ரெஸ்பைட், ஒரு இடைவெளி. ஒரு ஃப்ரெண்ட் அப்படிதான் சொல்லுவாரு. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வந்தா இன்னொரு ஃபேக்டரி நடத்துறவரு. இந்த 5 சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டுருவாரு அவரு.
அந்த மாதிரி யாரும் விடமாட்டா. அதுக்கு ஒரே காரணம் அவர் சொன்னது, இந்த சப்ளை பண்றவங்க எல்லாம் இந்த போன்ல கஷ்டப்படுத்துறாங்க. அட்லீஸ்ட் இந்த சனி ஞாயிற்றுக்கிழமையாவது கொஞ்சம் இந்த துன்பத்துல இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலான்ட்டு தான் நான் சனிக்கிழமையும். அப்பதான் நான் சொன்னேன், அது வந்து தட் இஸ் நாட் த கரெக்ட் வே ஆஃப் ஃபேசிங் த ப்ராப்ளம். நீங்க சனிக்கிழமை அதுக்காக we are losing production. ஆனா அவரு எனக்கு என்ன விட்டுருங்க ஸ்ரீராம், இதெல்லாம் எனக்கு இன்னொருத்தர் அட்வைஸ் எனக்கு வேண்டாம். என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும்ட்டார். அதுதான் துன்பங்கள் வரும்பொழுது இறைவனிடத்திலே அவர் ரொம்ப காஞ்சி பெரியவா பக்தர். அத பத்தினால அப்புறம் அந்த கஷ்டங்கள வெளில வந்தாரு. அது வேற விஷயம். இட் டுக் அபௌட் 2 to 3 இயர்ஸ். பட் அந்த துன்பங்கள் வரும்பொழுது இறைவனிடத்திலே அதை சமர்ப்பித்து, நாம் ஓரளவு அமைதி உறுவது என்பது நம்மால் இயன்ற காரியம். ஆனா, பெருசா இன்பங்கள் வரும்பொழுது, அந்த இன்பங்கள உடனே அனுபவிக்காம, அதிலிருந்தும் அவற்றையும் இறைவனிடத்தில சமர்ப்பித்து, நம்ம அமைதியா இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரியான ரொம்ப டிஃபிகல்ட் விஷயத்த தான் பகவான் நம்மளுக்கு கத்துக் குடுப்பார். இந்த கண்ணி அதற்காகவே ஏற்பட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன். "மிஞ்சிடிர் கெஞ்சிடும்" அப்படின்னும் பொழுது, இன்பங்கள் அளவு கடந்து எனக்கு ரொம்ப வாழ்க்கையில வெற்றியே வந்து கொண்டிருக்கின்றது. அப்படி சில பேருக்கு அமையறது. ஒரு ஒரு காலகட்டத்தில எல்லாருக்குமே அது வரும். அந்த சமயத்துல நம்ப அந்த இன்பங்களுக்கு அப்பாற்பட்டு அத ஒரு சாட்சி பாவனையா பார்த்து, அதனால நாட் கெட்டிங் கேரிட் அவே. அதுல அந்த வெற்றியிலே சொல்வார். அ புச்சாந்தார்ன்னுவார். புச்சாந்தோர். தங்களை மறந்து விடுபவர்கள். இந்த தேவர்கள்லாம் ஒரு முறை அவுணர்கள், அசுரர்களை ஜெயிச்சதுனால பொச்சாந்து போனார்களாம். தங்களை மறந்து அந்த வெற்றி களிப்பில அப்பதான் பார்வதி தேவி ஒரு யக்ஷ வடிவில ஒரு தூசவ முன்னாடி வச்சு, அந்த டஸ்ட்ட கூட வாயுவால அசைக்க முடியல, அக்னியால எரிக்க முடியல. அது புராண கதை. பொச்சாந்தோர்ன்னு அந்த வெற்றி களிப்பிலே, அந்த சந்தோஷத்திலே, அந்த சுகத்திலே தம்மை மறந்து விடுபவர்கள். தோஸ் ஹூ லூஸ் தர் பேலன்ஸ். இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இறைவனிடத்துல அத சமர்ப்பித்து, இதெல்லாம் பகவானால தானே நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னு நெனச்சுக்கிறது. அந்த ஒரு ஒரு சட்டில் இந்த "மிஞ்சிடிர் கெஞ்சிடும்" என்பதுல இன்பங்கள் மிகும் பொழுதும் கெஞ்சிடும் அப்படின்ற இடத்துல தமிழ் மொழியில நீங்க எதிர்மறையா கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் கூட பகவான நினைக்காத, அதாவது துன்பங்கள் மிகும் பொழுதுதான் நான் இறைவன நினைக்கிறேன். இன்பங்களே இல்லாவிட்டா மறந்துடுறேன். துன்பங்களே இல்லாட்டா மறந்துடுறேன். இன்பங்கள் வந்தா என்னையே மறந்துடுறேன். அப்படிப்பட்ட கொஞ்ச அறிவே உடையவனப்பா நான். அப்படிப்பட்ட எனக்கும் எனக்கு உள்ளே பக்தியை கொடுத்து உங்கள பத்தி ஞாபகத்த அ வ நீக்கி விடாமல் என்னை வஞ்சியாது எங்களுக்கு அருள் பாலித்தீர்கள். அப்படின்னு ஒரு இது வந்து ஆல்வேஸ் வி மஸ்ட் கீப் திஸ் இன் மைண்ட். துன்பங்கள் மட்டும் நம்மை துன்புறுத்துவதில்லை. இன்பங்களும் நம்மை துன்புறுத்துவனதான். அதனால தான் இன்பங்கள் வரும்போது இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும். எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும், பர்ட்டிகுலர்லி ஃபைனான்சியல் ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன். நம்ப காமா இருந்தோம்னா, அத ஒரு பிளான் பண்ணி 1 வருஷமோ, 2 வருஷமோ அந்த ஃபைனான்சியல் லாஸ்ல இருந்தோ, ஃபைனான்ஸ் ப்ராப்ளமோ யூ கேன் பிளான் அண்ட் கம் அவுட். ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த கவலை என்ற ஒன்று நம்மள திங்க் பண்ணவே விடாது. துன்பங்கள் மிகும் பொழுது நம்ப அது வந்து அந்த கவலை தான் அதிகமாவே தவிர நம்மள யோசிக்கவே விடாது. அப்பதான் இந்த கான்செப்ட் ஆஃப் காட் ஹெல்ப்ஸ் அஸ். அப்ப இறைவனிடத்திலே இந்த துன்பத்த சமர்ப்பிக்கிறேன்னும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு இடைவெளி கிடைக்கும். அந்த இடைவெளியில மனசு திங்க் பண்ணும். இந்த துன்பத்திலிருந்து எப்படி வெளில வரலான்னு யோசிக்கும். ஒழுங்கா பிளான் பண்ணும். அது நம்ம இந்த துன்பத்தை
நமக்கு ஒரு சாட்சி பாவனையா வேதாந்த அறிவு அதிகமா இருந்தால், வேதாந்த அறிவு அதிகம்னா கம்மி என்ன, வேதாந்த அறிவை நாம் பெற்றிருந்தோமாயானால், இப்ப அக்ஷரமாலை மூலமாக நமக்கு அளவு கடந்த ஒரு வேதாந்த ஞானம் கிடைக்கின்றது. பகவானின் மூலமாக நமக்கு அளவு கடந்த ஒரு வேதாந்த ஞானம் கிடைக்கின்றது. அது கிடைச்சதுன்னா எப்படியும் ஒர்க் ஆகும். தட் வில் ஆல்வேஸ் ஒர்க் அஸ் an undercurrent. அப்போ இந்த துன்பங்களை பகவான் இடத்துல சமர்ப்பிக்கிறோம், அருணாச்சலேஸ்வரர் பார்த்துப்பாரு அப்படின்னு இருந்தா, யூ வில் be able to see these all these sufferings as a third person and you will start working on it. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் வேதாந்த அறிவினால. This is equally applicable whenever you are immersed in happiness or joy. ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு சந்தோஷம் வரும், அப்போ மிதமிஞ்சி கொண்டாடுவது, அதுல ஒரு அளவு இருக்கணும், ஒரு பேலன்ஸ் இருக்கணும். We should not lose ourselves. அதுவும் இந்த வேதாந்த அறிவு நமக்கு கொடுக்கும். அல்டிமேட்லி பார்த்தோம்னா இதுதான் சமதிருஷ்டின்றது. இததான் பகவத்கீதையில ஸ்ரீகிருஷ்ணர் ரொம்ப வலியுறுத்தி சொல்லுகிறார். ஞானியானவன் சமபாவத்தில் இருப்பான், சமதிருஷ்டியில் இருப்பான். இது சொல்வாரு ஒரு பெரிய ஃபேமஸ் ஸ்லோகம். வேதம் சாஸ்திர விற்பனனாக இருக்கின்ற அந்தணன், ஒரு யானை, நாய், அந்த நாயை உண்கின்ற புலையன், இவர்கள் அனைவரிடத்திலும் அவருக்கு உள்ளே ஆத்மாதான் இருக்கின்றது என அந்த ஆத்மாவை பார்ப்பதினாலே ஞானி சமதிருஷ்டி உடையவனாக இருப்பான் அப்படின்ற. அந்த ஞானி இன்பமும் துன்பமும் வந்தாலும் வேறு எப்படி இருப்பார்? சமபாவத்தில், சமதிருஷ்டியில். there is a mental equilibrium, ஒரு மென்டல் ஈக்விபாய்ஸ். எங்கும் அமைதி, எதிலும் அமைதி. அமைதியே ஒரு மாபெரும் கடலாக நம்மை சூழ்ந்து அதில் மூழ்கி கிடக்கிறோம். அந்த அமைதி நம்மை விட்டு போவது ரொம்ப 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 கஷ்டம். இதைத்தான் அருணாச்சலேஸ்வரர் நமக்கு அருளுகின்றார். பகவத்கீதையில ஸ்ரீகிருஷ்ணர் நமக்கு அருளுகின்றார். இந்த மோனத்தை, இந்த அமைதியை, அந்த அமைதியே சுகம் என்னும் உண்மையை, அந்த உண்மையை புரிந்து கொண்டதினாலே அந்த சுகத்தை, அந்த அமைதியை அனுபவிக்கின்ற அந்த மனப்பான்மையை, இந்த உலகாதி இன்ப சுகங்கள், இன்ப துன்பங்கள் எவ்வளவு வந்தாலும் சமநிலையிலே இருப்பதற்கு இந்த வேதாந்த அறிவு, இந்த பகவானிடத்திலே செய்கின்ற பக்தி, இந்த பக்தியும் ஞானமும் இதைத்தான் நமக்கு தருகின்றது. இப்படி கொஞ்ச அறிவினன் அதனால வஞ்சியாது எனக்கு அருள் பாலியுங்கள் என்று கேட்டுக்கொண்ட பகவான் அடுத்த பாடலிலே வேறு ஒரு கோணத்தை கொண்டு வருகிறார். 79வது பாடல். மீகாமல் இல்லாமல் மாகாற்றலைகளும் ஆகாமல் காத்தருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. மீகாமன்னா கேப்டன், கப்பல் தலைவன். மாலுமி, கப்பலை செலுத்துபவன். இல்லாமல் மாகாற்று அலைகளும், மாபெரும் சூறாவளியில ஒரு அலைகளும் கப்பல் அகப்பட்டு கொண்டு விட்டால் என்ன பாடுபடும்? தாக்கு தகவல் இல்லாமல் சுக்குநூறாக ஒடிந்து போகும். அப்படி அளவு கடந்த துன்பத்துல நான் அகப்பட்டு கொள்ளாமல், அப்படிப்பட்ட ஒரு கப்பலை போன்று ஆகாமல், அந்த இப்போ சூறைக்காற்று என்பது இது உபமானம். உபமேயம் எது? இங்கே கடல் எது? மரக்கலம் எது? மீகா மாலுமியார். சம்சாரம் சாகரம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த பிறப்பு இறப்பு சுழல், இதுதான் சம்சாரம் என்கின்ற கடல். இந்த கடலில் செய்து வைத்த வாசனைகள், பழைய வாசனைகள் ஒரு மாபெரும் சண்டமாருதமாக, ஒரு பெரும் சூறைக்காற்றாக அடிக்கின்றது. அதுல இந்த ஜீவன் என்கின்ற மரக்கலம் அகப்பட்டு சின்ன பின்னமாகி கொண்டிருக்கின்றது. அப்போ முதல்ல ஸ்டெபிலிட்டி வேணும்.
அதனால இறைவனிடத்திலே செய்கின்ற பக்தி நமக்கு இந்த மரக்கலத்திற்கு இந்த ஜீவாத்மா என்கின்ற மரக்கலத்திற்கு கப்பலுக்கு ஒரு நங்கூரம் பாய்ச்சுகின்றது. முதல்ல இட் மேக்ஸ் இட் ஸ்டேபிள். பிறகு இந்த நான் யார் என்னும் விசார ஞானத்தை கொடுத்து இந்த பக்தி என்கின்ற நங்கூரம், இந்த நான் யார் விசாரம் என்கின்ற ஞானம் இருக்கின்றது. இந்த ஞானம் தான் கேம்பஸ், என்ன சொல்றது, காம்பஸ், இந்த திசை காட்டும் கருவி. இப்படித்தான் நீ போக வேண்டும் என்று போகின்ற வழி ஆன்மீக பயணத்தை எப்படி மேலும் பயணத்தை எப்படி இந்த கப்பல் தொடர வேண்டும் என்பதை அது நிர்ணயிக்கின்றது. அப்போ இந்த மரக்கலம், இந்த ஜீவாத்மா அகந்தை என்கின்ற அந்த கொஞ்ச அறிவினாலே, அகந்தை அறிவு பின்னப்பட்ட அறிவு, அதிலே மதிமயங்கி என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து தடுமாறும் பொழுது இந்த மரக்கலத்தினுடைய கப்பலினுடைய தலைவராக மாலுமியாக இதை வழிநடத்தி எப்படி இதை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்கின்ற மேலே செல்ல வேண்டிய பாதை தெரிந்தவராக இந்த ஆன்ம வஸ்து சத்குருவாக நம்மிடையே வந்து விடுகின்றது. இப்படியெல்லாம் நீகாமன் இல்லாமல் மாகாற்று அலைகம் ஆகாமல் காத்து அருள் அருணாச்சலா என்றால் காத்து எனக்கு அருளிய அருணாச்சலா என்று ஒரு பொருள். விளைவு கூறு அனுபவம். ஆகாமல் காத்து என்னை காப்பாற்று அருணாச்சலா, காப்பாற்றிய அருள் அருணாச்சலா என்பது வேண்டுகோள். இதுதான் உபமானத்திற்கு உரிய உபமேயம். பின்பு இந்த மீன் கூட்டம், பறவை கூட்டம் இதெல்லாம் வானத்துல பார்க்கும் பொழுது ஒரு வி மாதிரி போகும். முதல்ல ஒண்ணு போகும், அது பக்கத்துல மற்ற பறவைகள் வரும். அந்த பறவை கூட்டத்தை அந்த முதல்ல முனையில நிக்கிற அந்த பறவை போய் மீதி எல்லாம் அணைச்சுன்னு போகும். அப்படி எனக்கு வழிகாட்டுகின்ற ஒரு மீன் கூட்டத்தை தலைமை மீன் நடத்துவதை போல ஒரு தலைமை பறவை கூட்டத்துக்கு அழைத்து செல்வதை போல சத்குருவானவர் நம்மை அழைத்து செல்கிறார். இன்னொன்று, அப்படி அந்த சத்குரு அழைத்து செல்கின்ற வழியில நம்ம போலன்னா பாதை தவறிவிட்டால், அப்படி பாதை தவறுதினாலே அதுதான் பிரமாதம் என்று சொல்லப்படுவது. ஆன்ம நிலையிலிருந்து நழுவுவது. குருவோட இருந்தா நம்ம ஆன்ம நிலையில் இருக்கோம். குருவை விட்டு விலகினால் நழுவி விடுகிறோம். அப்போது அகந்தை வழி சென்று இந்த பிறவிச்சுழியிலே சிக்கி தவிக்கின்றோம். அப்படியெல்லாம் ஆகாமல் காத்தருள். நான் மறுபடியும் உங்களை விட்டு நீங்கி விடக்கூடாது. அப்படி இதைத்தான் பைங்கொடியாய் நான் பற்றின்றி வாடாமல் பற்றுக்கோடாய்க்கா என்று 72வது கண்ணியிலே பிரார்த்தித்தார். இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, அங்கே பைங்கொடி என்று இந்த உபமானத்தை இப்போது நான் சொன்னது அத்தனையும் பைங்கொடிக்கும் பொருந்தும். மரக்கலத்துக்கு சொன்னது அத்தனையும் பைங்கொடிக்கும் பொருந்தும். அங்கே நிலத்திற்கு ஒரு உபமானம், இங்க நீருக்கு ஒரு உபமானம் என்று நீருக்கு கப்பலையும் நிலத்துக்கு பைங்கொடியையும் வைத்தார் என்று சொல்லுவார்கள். இப்படியெல்லாம் ஒரு சொல்லழகு, பொருள் அழகு, இதையெல்லாம் அப்படியே நம் தமிழ் மொழியில் இருக்கின்ற அனைத்து அழகையும் இந்த அக்ஷர உணவாளியிலே நம் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறார் பகவான். திருக்குறள்ல கூட ஒண்ணு பார்த்தேன். தவம் தவமுடையார் தங்காரியம் செய்வார், மற்றையோ அல்லன செய்வார் ஆசையுட் கிடந்து அப்படின்றார்.
இது எக்ஸாக்டா இந்த பாட்டுக்கு எனக்கு அப்படி ஒரு பொருத்தப்படியான ஒரு அர்த்தமா இருந்தது. தங்காரியம் என்பது பாரதியார் சொன்ன மாதிரிதான். பகவத்கீதைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டாலாம் அவர் சொல்றார், பக்தி செய்து பிழைக்கச் சொன்னான், பலன் கருதாமல் உழைக்கச் சொன்னான். இதான் பகவத்கீதைக்கு அர்த்தம். நெவர் worry about the fruits. காரியத்தை பண்ணு, கண்ணன் மீது பக்தி வை. ஸ்ரீகிருஷ்ணரை நம்பிட்டா அதுக்கு மேல என்ன வேணும்? வாழ்க்கையில நமக்கு கிடைத்தற்கரிய ஒரு பெரிய பாக்கியம் தான் அது. அது அவரே சொல்றாரு, என்னையே சகலகுமா நினைத்து என்னை முழுவதுமாக சரணாகதி செய், உன்னுடைய லோகாயத்தமான பொறுப்புகளையும் நான் சுமக்கிறேன் என்கிறார். லோகாயத்தமா ஆன்மீகமா இருக்கட்டும், லோகாயத்தமா உனக்கு அரிசி வேணுமா பருப்பு வேணுமா நான் கொடுக்குறேன்றாரு. அப்படி அந்த ஒரு தீவிர பக்தி நமக்கு வேணும். அதுதான் தன்காரியம். பக்தி செய்து பிழைப்பதும் பலன் கருதாமல் உழைப்பதும் இதுதான் தன்காரியம். வள்ளுவ பெருமான் மாபெரும் ஞானி, அவர் அதை தான் சொல்றார். தங்காரியம் என்பதனால தவமுடையார் தங்காரியம் செய்வார். தபஸ், அதுதான் தபஸ். வீடு பேறு அடைய வேண்டும் என்பவர்கள் தமக்கு உரிய காரியத்தை, அதாவது நிராசை பயிற்சி, அதாவது ஞான வைராக்கிய அபியாசம். இந்த ஞான வைராக்கிய அபியாசம் என்கின்ற மதன பலத்தால், அந்த மத்த வச்சு அது கடை மனதை கடைவதால் அது ஒளி பெற்று மனமெனும் கல்லை கடைய என்கிறார் பகவான் அஷ்டகத்துல. அதிலே ஒளி, ஆன்ம ஒளி அங்கே தோன்றும் என்கிறார். மனமெனும் கல்லை மறுவரக் கடைய என்கிறார். இப்படி வள்ளுவ பெருமானும் அங்கேயேதான் சொல்றார், தங்காரியம் செய்வார். மற்றவர்கள் அல்லவை செய்த அல்லவை செய்வார் ஆசையுட்புகுந்தே, ஆசை உட்பட்டே. மற்றவர்கள் இந்த லோகாயுதமான பற்றுக்களை மிகவும் அதிகமாக்கி கொண்டு ஆசைகளிலே கிடந்து தன்காரியம் செய்ய மாட்டார். இதை தவிர மற்றதெல்லாம் பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். ஆனா இந்த பொருள் வேதாந்த பொருளை தான் அவர் முக்கியமா சொல்றார் வள்ளுவ பெருமான். இந்த பொருளை யாருமே இன்னைக்கு சொல்றதே இல்லை. ஏன்னா அவருக்கு அந்த வேதாந்திக் ஆஸ்பெக்ட் அங்க அவர்களால கொண்டு வர முடியல. அதனாலதான் திருப்பி திருப்பி நான் சொல்வேன், தமிழ்ல இருந்து நீங்க சமஸ்கிருதத்தை எடுத்துட்டா வேதாந்த ஞானத்தை எடுத்துட்டா மாதிரி ஆயிடும். அப்படி எடுத்துட்டா தமிழ்ல ஜீவனே போயிடும். அந்த எந்த நூலை படித்தாலும் அதனுடைய உண்மை பொருள் நமக்கு பிடிபடாமலேயே போயிடும். இது ஒரு இது இந்த பாட்டுல மீகாமல் இல்லாமல் மாகாற்றலைகளும் ஆகாமல் காத்து அருள் அருணாச்சலா என்பதினாலே எனக்கு என்னுடைய காரியத்தை செய்வதற்கு எனக்கு அருள் பாலியுங்கள் என்று கேட்டுக்கொள்வதுதான். நாசமா போயிடாம எனக்கு காப்பாத்துக்கு ஒரு சத்குருவா வந்து நான் செய்ய வேண்டிய இந்த தங்காரியம் செய்வான்னு வள்ளுவர் சொல்லுபடி என் காரியத்தை செய்யறதுக்கு எனக்கு உதவி செய்யப்பா என்பது ஒரு பொருள். இனி அடுத்த பாடல், இதுவும் வேண்டுகோளுமாக இருக்கின்றது, விளைவு கூறலாகவும் இருக்கின்றது. 80வது பாடல். முடியாடி காணா முடிவிடுத்தனை நேர் முடிவிட கடனிலை அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. முடியடி காணா முடி, அவ்வளவு சிக்கலாகி போச்சு என்னுடைய வாழ்க்கை. இந்த அகந்தை என்ன பண்ணிட்டு மேல மேல பிறவிக்கு மேல பிறவி, பிறவிக்கு மேல பிறவி பண்ணி எவ்வளவு சிக்கலாக்க முடியுமோ என்னுடைய ஜீவிதத்தை அவ்வளவு சிக்கலாக்கி விட்டது. இப்படிப்பட்ட இந்த அகந்தை முடிச்சை விடுத்து
அத நீக்கி நேராக்கி, சிக்கல நீக்கி, அனை நேர், அணைன்னா அன்னை நேர். அந்த இன் அணைக்கு நடுவுல இருக்கிற அன்னையில இருக்கிற இன்னு இடைக்குறைன்னு சொல்றது. தாய்க்கு ஈன்றிடும் அன்னையில் பெரிதருள் புரிவோய் அல்லவா? அப்படி அன்னைக்கு சமானமாக முடிவிடக் கடனிலை. அந்த முடிய விடுத்து, அத அவிழ்த்து என்னை காப்பாற்றுவது கடனிலை. கடனும் பொறுப்பு, கடமை. அது உனக்கு இல்லையா? அப்படி ஒரு பொருள். இந்த முடியடி காணா முடிவிடுத்தனை அப்படின்னா, பிரம்ம விஷ்ணுக்களால அடிமுடி காண முடியல. முடி அடி. இந்த பிரம்ம விஷ்ணுக்கள் காணாத முடி. முடின்னா சிகரம். இந்த ஆன்ம சிகரம், அந்த அருணாச்சல ஜோதியினுடைய சிகரத்தையோ, அடியையோ இவர்களால பார்க்க முடியல. அந்த முடியடி பிரம்ம விஷ்ணுக்களாலே பார்க்க முடியாத அந்த சிகரம், ஆன்ம சிகரம், அந்த முடி விடுத்தனைன விடுதல். அந்த சிகரத்துல அங்க கொண்டு போய் என்னை சேர்த்து விட்டாய். விடுத்தாய்ன்னு அங்க போய் விட்டுட்ட. முடி விடுத்தனை. நேரா நேர்ன்ற வார்த்தை ஏன் சொன்னார்ன்னா, நான் யார் என்ற விசார மார்க்கத்தை எனக்கு கற்றுக் கொடுத்து டைரக்ட் பாத் ஸ்ட்ரெயிட்டா சுற்றி சுற்றி முற்றி பல வழிகளில போய் நான் கஷ்டப்படாம நேரான பாதையை காண்பித்து என்னை நேராக ஆன்ம சிகரத்திலே கொண்டு போய் விட்டாய். முடிவிட கடல் நிலை அருணாச்சலா. கடநிலைன்றத கடல் பிளஸ் நிலை. முடிவிடன முடிந்த முடிவாக இருக்கின்ற இடம். முடிவு இடம். எல்லா நதிகளும் போய் அங்கே சேர்கின்ற கடலாக, முடிந்த முடிவாக இருக்கின்ற கடல் நிலையாக இருக்கின்ற அருணாச்சலா. இப்படி ஒரு பொருள். இன்னொரு பொருள், பிரம்ம விஷ்ணுக்களாலும் காண இயலாத உன்னுடைய ஆன்மஸ்வரூபத்தை காட்டி பெற்ற அன்னையைப் போல அருள் சுரந்து என் அகந்தையை அவிழ்த்து என்னை காப்பாற்றுவது உன்னுடைய கடமையா? கடனிலை. உன்னுடைய கடமையா இல்லையா? அனைநேர் முடிவிட கடனிலை என்று கேட்டாராம். ஒரு அம்மாக்கு குழந்தைய காப்பாத்துறதுக்கு யாராவது அந்த கடமையை கத்துக் கொடுக்கணுமா என்ன? அதனால்தான் கடனிலை என்று கேட்டாராம். இதுக்கு உன்னுடைய கடமையா இல்லையா? இன்னொன்று, அன்னை நேர் அப்படின்னு சொன்னதுனால தன்னை குழந்தை என்று சொல்லிக் கொள்ளுகிறார். ஒரு குழந்தைக்கு தனக்கு என்ன தெரியும்? அகந்தை முடிச்சு அழுத்துக் கொள்வதற்கு நான் சக்தியற்றவன், நான் குழந்தை மாதிரி இருக்கேன், நீதானே பொறுப்பா பண்ணணும் அப்படி தன்னுடைய சக்தியின்மையை தெரிவித்துக் கொள்ளுகிறாராம். இதுல இன்னொன்னு, சித் ஜட கிரந்தி என்று வேதாந்தத்திலே கூறப்படுவது இந்த அகந்தை முடிச்சுதான். இந்த அகந்தை என்ன பண்றது? சித்தாகிய சைத்தன்யத்தையும் ஜடமாக இருக்கின்ற உடலையும் முடிச்சு போடுகின்ற ஒரு முடிச்சாக இந்த அகந்தை இருக்கின்றது. ஜட உடல் நான் என்னாது, சத் சித் உதியாது. நான் என்ற ஒன்று எழும் இடையில் இது. இந்த நான் என்று எங்கு எழும் என்று நுண்மதியால் ஓர் ஒளியாகிய ஆன்மா உணர்வற்ற ஜடமாகிய உடலை பிரகாசிக்கின்றது, ஒளியூட்டுகின்றது. இந்த இரண்டுக்கு நடுவே ஒரு அகந்தை, உருவமற்ற அகந்தை எழுந்து இந்த இரண்டையும் ஒன்றை ஒன்று அறிய வெட்டாமல் செய்து ஜீவனை மயக்கி ஆன்மா என்பது அந்த எண்ணமே இல்லாமல் பார்த்துக் கொள்கின்றது. சதா இந்த ஐம்புலன்களின் மூலமாக கவனத்தை புறமுகப்படுத்தி
இந்த தேகமே நான் என்று அந்த ஜீவனை நினைத்து விடுகின்றது. இதுதான் முடியடி காணா முடி. இதுவே இந்த ஆரோபிதமே, இந்த அகங்கார மயக்கமே, இந்த மயக்க அறிவே, இந்த மாலறிவே, இதுதான் முடியடி காணா முடி. இதுதான் அகந்தை முடிச்சு என்பது வேதாந்த பொருள். இன்னொன்று, இதய கிரந்தி என்று சொல்லப்படுவதும் இதுதான். இதய முடிச்சு, இதயத்திலே இருக்கின்ற அகந்தை முடிச்சு. இந்த இதயத்திலே இது போய் உட்கார்ந்து கொண்டு மனமாக இந்த மனோமய கற்பனைகளாகிய இந்த துவந்தங்கள், திருப்புடிகள், முப்புடிகள், பஞ்சகோஷங்கள், அவஸ்தாத்ரயங்கள், சரீரத்ரயங்கள், இந்த உலகம் என்கின்ற பிரம்மாண்டம், அந்த உலகத்திலே இருக்கின்ற விஷய வாசனைகள், அந்த விஷய வாசனைகளை அனுபவிப்பதினாலே ஏதோ ஒரு சுகம் ஏற்படுவதை போல ஒரு போக்கு காட்டுறது. இதையெல்லாம் மாறி மாறி ஜீவனுக்கு தோற்றுவித்து இந்த ஜீவனை மயக்கி ஓயாது சர்வானர்த்தங்களிலும் சதா உழல்விக்கின்ற இந்த மாயா கற்பித அகந்தை முடிச்சு, இது அவிழ்தலே இதய கிரந்தி வேதித்தல். இந்த ஆன்மா உள்ளே இருக்கின்ற ஆன்மாவை தவிர மற்ற அனைத்தும் அசத்து என்பார். உடல் போரி உள்ளம் உயிரிருளெல்லாம் சடம் அசத்தானதால் உந்தி பர சத்தான நான் அல்ல உந்தி பர என்று உபதேச உந்தியாரிலும் கூறுகின்றார் பாடல் 22. இந்த அகந்தை முடிச்சை தாமரை மொட்டு என்று சொன்னார். அந்த மலரை மலரச் செய்வதே இதய கிரந்தி பேதித்தல். இந்த முடியடி காணா முடியை அவிழ்த்தல், அந்த தாமரை மலரை மலரச் செய்வது. இதை மலரச் செய்கின்ற சூரியனாக அருணாச்சலேஸ்வரன் இருக்கின்றான் என்றார். இந்த தாமரை மலர் மொட்டு அவிழ்ந்த அந்த அகந்தை முடிச்சு நீங்கி அது ஆன்ம மிகவும் மலர்ந்து, மிக நன்றாக மலர்ந்து ஆன்ம மனம் வீசுவதே அருணாச்சலேஸ்வரன் மெக்கனாய் 59வது பாடல், தாணுவாய் 54வது பாடல், சலியாது 38வது பாடல், தானே 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 தத்துவமாக தானே தானாய் 43வது பாடல். இப்படியெல்லாம் ஒளிர்ந்து அண்டாண்ட கோடி சராசரங்கள் அனைத்தும் நிறைந்திருக்கின்ற தன்னுடைய அந்த விஸ்வரூபத்தை ஜீவனுக்கு காட்சி தரிசனம் தருகிறார். அப்பொழுது அந்த ஜீவன் அந்த அருணாச்சல அந்த ஜோதியிலே ஒன்று கலந்து விடுகிறார். அதனாலதான் சகலமும் விழுங்கும் கதிரொளியின மன ஜலஜம் மன தாமரையை மலர்த்தீடு அருணாச்சலா என்று 27வது கண்ணியிலே கூறினார். 29வது கண்ணியிலே இதை ஆம்பல் அரும்பாக உருவப்படுத்தி சித்தம் குளிர கதி ரத்தம் வைத்து அமுத வாயை திற என்று அங்கேயும் சொன்னார். இப்படி இந்த 27, 29, ஒன்று சூரியன் தாமரை மலரை மலரச் செய்வது, மற்றொன்று சந்திரன் அல்லி மலரை ஆம்பல் மலரை மலரச் செய்வது. இந்த 2 மலர்களை மலரச் செய்து அந்த முடிச்சை அவிழ்த்து அருள்பாலிக்க வேண்டும் என்று அங்கு வேண்டிய அதே வேண்டுகோளுடைய மற்றொரு அகந்தை முடிச்சை அவிழ்க்க வேண்டுமாறு வேண்டுகின்ற 3வது பாடலாக இந்த பாடல் அந்த இதய கிரந்தி வேதிக்க வேண்டும், வேதித்தல் வேண்டும் என்ற அருணாச்சலேஸ்வரை வற்புறுத்தும்படியான பாடலாக இது அமைந்திருக்கின்றது. மற்றொன்று, இந்த அருணாச்சல பஞ்சரத்னத்திலே இந்த வேண்டுகோளை ரொம்ப ஸ்பஷ்டமா தெளிவா வைக்கின்றார். அருள் நிறைவார அமுத கடலே விரிகதிரால் யாவும் விழுங்கும் அருண
கிரி பரமான்மாவே கிளருள பூனன்றாய் விரிவருதியாக விளங்கு அருள் நிறைவான அமுதக்கடலே, மாபெரும் கடலாக அருளே கடலாக அமுதமாக இருப்பவரே, விரிகதிரால் யாபம் விளங்கும் அருணகிரி பரமான்மாவே, தன்னுடைய ஆன்ம ஒளி கிரணங்களினாலே கதிர்களினாலே சகல லோகங்களையும் விழுங்கி விடுகின்ற பரமான்மாவே, பரமான்ம வஸ்துவே, கிளர் உளப்பூ, என்னுடைய உள்ளப்பூ உள்ள இதய தாமரை கிளர்ந்து நன்றாக விரிபருதியாக விளங்கு, நன்றாக விரிகின்ற பருதியாக சூரியனாக நீர் விளங்குவீராக என்று இந்த இதய கிரந்தியை, இந்த முடிச்சை அவிழ்க்க வேண்டுகின்ற ஒரு பாடலாக அருணாச்சல பஞ்சரத்னத்திலே முதல் பாடலாக இதை வைத்திருக்கிறார். இந்த பாடலும் இந்த இதய கிரந்தி அவிழ்க்க வேண்டி பிரார்த்தனை செய்கின்ற பாடலாக இருப்பதினாலே இந்த முடியடிக்கான முடிவிடுத்தனை இந்த பாடலோடு முழுக்க முழுக்க இந்த 2 வரிகளுக்கு அந்த 4 வரிகள் விரித்துரைப்பதாக, அந்த கருத்தை விரித்துரைப்பதாக அமைந்திருக்கின்றது. இனி அடுத்த பாடல் மீண்டும் அருணாச்சலேஸ்வரிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறார். இந்த பாடலையும் அனுபவமாகவும் சொல்வதற்கு இடம் கொடுத்திருக்கிறார். 81வது பாடல். மூக்கிலன் முன்காட்டு முகுர மகாதேனை தூக்கி அணைந்தருள் அருணாச்சலா, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல. மூக்கில்லாத ஒருவன் முன்னாடி அவனே ரொம்ப நொந்து போயிருக்கான். அவன் முன்னாடி ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியை காமிச்சா அவன் எவ்வளவு நொந்து போவான். அப்படியெல்லாம் ஆகாமல் என்னை தூக்கி அணைந்தருள், நான் என்னை மனசு கண்ணாடியை காமிச்சு மனசோர்வு அடையும்படியாக பண்ணிவிடாத, என்னை தூக்கி அணைந்து எனக்கு உற்சாகத்தை கொடு என்று கேட்டுக்கொள்ளுகிறார். இந்த அகந்தையினுடைய அவலட்சணத்தை தாமே மிக நன்றாக அறிந்திருப்பதினாலே அது எப்போ நமக்கு நல்ல கிளியரா தெரியும்னா, சத்குருவினுடைய சன்னிதானத்துல போய் அமரும் பொழுது இந்த அகந்தையினுடைய அவலட்சணம் நமக்கு நன்றாக பிடிபடும். சத்குருவின் சன்னிதானம் அதுதான் நமக்கு கண்ணாடி, நம்மை நாமே பார்த்துக்கிட்ட நிறைய அடியவர்கள் இதை சொல்லியிருக்க. பகவானுடைய சன்னிதானத்தில் போய் உக்காந்த உடனே பகவான் அவர்களை பார்க்கின்றார்களோ இல்லையோ, அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டால் அவர்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு நினைவு, பகவான் அவருடைய உள்ளத்திலே பாய்ந்து ஒரு ஒரு ஏடாக திறந்து ஒரு ஒரு பக்கமாக புரட்டி பார்க்கிறார். அதை நம்மளால தடுக்க முடியல. இப்படி எல்லாம் நிறைய பேர் எழுதியிருக்கா. வெஸ்டர்ன் லேடிஸ்லாம் நிறைய இதை அனுபவிச்சிருக்கா. அதனால மிஸ்ஸஸ் பிகாட் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். எனக்கு உள்ள ஆழ்ந்து என்னுடைய இதயத்தை, எனக்கு கடந்த காலத்தையெல்லாம் அவர் பார்க்கிறார். எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. நான் ரொம்ப நாணப்பட்டு இது என்னை நான் நொந்து கொள்ளுகிறேன். இப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கிறேன் அப்படின்னு. அதனால தான் முருகனார் பகவான் கேட்டாராம், எனக்கு முகம் பார்க்கும் கண்ணாடியா இருக்காத, என்னை தூக்கி அணைந்து என்னை காப்பாத்துன்றார். இப்படி நாம் உடம்போ என்று உள்ளது 40ல கேட்கின்ற பகவான் தூக்கி அணைந்திரு என்றால் அது உடலை பற்றியதல்ல. என்னுடைய உள்ளே இருக்கின்ற இந்த ஆன்ம உணர்வை உங்களுடைய ஆன்ம உணர்வோடு சேர்த்து அணைத்து ஒன்றாக்கி கொள்ளுங்கள், எனக்கு சாயுஜ்யத்தை கொடுங்கள் என்பதுதான் இங்கே பொருள். இன்னொன்று, இங்க எனக்கு அகந்தை குறைபாடு இருக்குன்னு ஒத்துக்கிறார். இப்படித்தானே அங்க நகை கிடமில்லை என்பதும், கொஞ்ச அறியன் நான் என்பதும், இவரு போல் நீ நான் மலர்ந்திலை என்றே நேர் நின்றனையா அப்படின்னும், நான் மலர்ந்திலை என்பது எனக்கு ஒரு இட்ஸ் a defect for me. அப்படி
இப்படிப்பட்ட காரணங்களை எல்லாம் எனக்கு ஆத்ம ஞானத்தை அருளுவதற்கு உங்களுடைய அருளை என் மீது பாய்ச்சுவதற்கு ஒரு தடையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். என்னுடைய குறைபாடுகளை எல்லாம் நீக்கி எனக்கு பண்ணுங்க. இது மணிவாசகரும் அததான் சொல்றார். குன்றே அணைய குற்றங்கள் குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் எந்தான் கெட்டது இறங்கிடாய் எந்தோன் மூக்கண் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. இப்படி எல்லாம் கேட்கிறார் இல்லையா? ஒன்றே அணைய குற்றங்களை எல்லாம் நீங்கள் குணமாவென்றே நீ கொண்டால் எந்தான் கெட்டது அப்படின்றார். அடுத்து என்னுடைய குற்றங்களை எல்லாம் பார்க்காது, எனக்கு முன்னாடியே முகம் பார்க்கும் கண்ணாடியை காண்பிக்காது, என்னை தூக்கி அணைந்து என்னை நீங்களாகவே என்னை ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களோடு ஒன்றாக நான் இணைந்து ஒன்றாகி விடுகின்ற அந்த பெரும் பாக்கியத்தை கொடுங்கள். இத முருகனார் சொல்ற, என்னை ஆக்கிட்டேன்றார் பகவானை பார்த்து. தன்னை நேர் இல்லா தயாளனே தோன்றி மாயும் தன்னை நேர் இல்லாது இந்த தயாளனே தோன்றி மாயும் நின்னையே ஒப்பாவியும் பேதையை ஆண்டு கொண்டும் என்னை நீயாகச் செய்த இறைவனே ரமண தேவே என்னை நீயாகச் செய்த இறைவனே ரமண தேவே உன்னையே அல்லால் வேறோர் ஒரு தெய்வம் உணர்ந்திலேனே. உன்னையே அல்லால் எனக்கு ஒரு தெய்வம் நான் வேறு எங்கேயும் பார்க்கவே இல்லையே, உணர்ந்திலேனே என்கிறார். அப்படி இங்கே இவர் என்ன சொல்லுகிறார்? குற்றமுற்ற அருத்தனை குணமாய் பணித்து ஆள்கின்ற அருணாச்சலா, பணித்து ஆள் அருணாச்சலா, என்னுடைய குற்றங்களை எல்லாம் அறுத்து என்னை குணமாக பணித்து என்னை ஏற்றுக்கொண்டு விட்டாயப்பா என்கிறார். அந்த வேண்டுகோளைத்தான் அங்கே குணமாய் பணித்தாள் என்று வேண்டுகோளாவும் சொல்லலாம். அப்படி வேண்டுகோளைத்தான் இந்த பாடலிலேயும் வைக்கிறார். இப்படி நிறைய பாடல்கள்ல அவர் வேண்டுகோளாகவும் வைத்திருக்கிறார், அனுபவமாகவும் வைத்திருக்கிறார். இங்கே வேண்டுகோள் என்று வரும்பொழுது எவ்வளவு குற்றங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நம்மால் அந்த அருணாச்சலேஸ்வருடைய அருளுக்கு பாத்திரமாக முடியும் என்பதை பகவானே இந்த நான் யார் என்ற அருள்மொழி தொகுப்பிலே சொல்லி இருக்கிறார். ஒருவன் எவ்வளவு பாபியாக இருந்தாலும் நான் பாபியாக இருக்கின்றேனே, எப்படி கடை தேரப் போகிறேன் என்று அழுது ஏங்கிக் கொண்டிராமல் தான் பாபி என்னும் எண்ணத்தை அறவே ஒழித்து சொரூப தியானத்தில் ஊக்கமுள்ளவனாக இருந்தால் நிச்சயமாக உருப்படுவான். இதுதான் குற்றங்கள் எவ்வளவு இருந்தாலும் என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று நாம் வேண்டிக் கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை நமக்கு தருகின்றது. எவ்வளவுதான் இருந்தாலும் இது நம்மால் இயன்ற காரியம். இப்படி தன்னாராய்ச்சி செய்து மனிதர்கள் இன்னொரு ஒரு ஃபிளிப் சைட் ஆஃப் இட் ஒன்று இருக்கு. என்னன்னா, இப்படி தன்னாராய்ச்சி பண்ணி தனக்குள்ளே இருக்கின்ற குற்றங்களை நாம் தெரிந்து கொண்டு அதை பகவானிடத்தில் சமர்ப்பிக்கும் பொழுது இன்னொருத்தர்கிட்ட குறை குற்றம் குறைகள் பார்க்கறதுன்ற குணம் நம்மளை விட்டு போகும். ஏன்னா நம்ம கிட்டயே இவ்வளவு இருக்குப்பா, அதை போய் என்னத்துக்கு அதை பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம முதல்ல நம்ம வந்த காரியத்தை நம்ம பார்க்கலாம், முதல்ல தங்காரியம் செய்வோம், அந்த எண்ணம் வந்துடும். இதுதான் வள்ளுவரும் சொல்றார். ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் கண்கிற்பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. ஏதிலார் குற்றம் இன்னொருத்தர் குற்றம் போல் தன் குற்றம் காண்பி. நம்ம கிட்ட இருக்கிற குற்றத்தை நம்ம பார்த்தோம்னா எல்லாம் மத்தவா குற்றத்தை தான் பார்க்கிறோம், நம்ம குற்றத்தை பார்க்கறது இல்லை. அந்த மாதிரி பார்த்தா இந்த உலக மாந்தர் இந்த வாழ்க்கை இன்பமயமான வாழ்க்கையாக மாறும். தீதுண்டோ மன்னும் உயிர்க்குன்றார் முருகனார். இதே சன்னதி முறையில இதே கருத்து தான்
ரொம்ப அழகா உந்தியாரா பாடுறார். ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீது சற்றாயினும் முந்தி பர சேருமோ மன்னுயிர் குந்தி பர. இப்படி தன் குற்றத்தை குணமாக கொண்டு தூக்கி அணைந்து ஜீவபர ஐக்கியத்தை, பிரம்ம ஆத்ம ஐக்கியத்தை அருள்வாளியுங்கள் என்று அடுத்த பாடலிலே வேண்டுகிறார் பகவான். அதை அடுத்த வகுப்பிலே பார்ப்போம். நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ 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 ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமோ. அண்ணாமலையான அருட்சக்தி வாழ்க. வடவேங்கடத்தினடியோன் வாழ்க. திங்கள் சூடி திருவருணை ரமணேசர் வாழ்க. அந்த ரமணேசர் அருளிய மகோன்னதமாம் அக்ஷர மணமாலை வாழ்க. அந்த மணமாலையை ஓதும் அன்பர்கள் வாழ்க. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். Thank you, sir. Thank you.